श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणाम् गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। उद्धव गीता உங்க சமஸ்கிருத புக்ல 73வது பக்கம் கடைசி மந்திரம் 16வது மந்திரம். அதாவது மொத்தம் உத்தவ கீதையில 24 அத்தியாயம் இருக்கு. அதுல 13 அத்தியாயம் முடிச்சு இப்ப 14 உத்தவ கீதையில 14வது அத்தியாயம் வந்திருக்கோம். அதுல 16வது ஸ்லோகம். आदौ अन्ते च मध्ये च सृज्यात् सृज्यं यत् अन्वयत् पुनः तत् प्रतिसङ्ग्रामे यत् शिष्येत तत्येव सत्. சத்தினுடைய லட்சணம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஃபர்ஸ்ட் இந்த அத்தியாயத்துல உத்தவன் கேள்வி கேட்கிறாரு, எனக்கு பக்தி யோகத்தையும் ஆக்கியாகி விஸ்வேஸ்வர விஸ்வமூர்த்தே ஆக்கியாகி எனக்கு சொல்லுங்க. எதை சொல்லுங்க? பக்தி யோகம் ஞானம் ரெண்டையும் சொல்லுங்க. விம்ருக்யம் எனக்கு இத சொல்லுங்க அப்படிங்கும்போது பகவான் 2 விஷயத்தை பத்தி பேசுறாரு. பக்தி பிளஸ் பக்தி யோகம் பிளஸ் ஞானம். அந்த ஞானத்துக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறாரு. ஞானம் விசுத்தம் விபுலம் வைராகியம் யுதம் விஜான யுதம் புராணம். அப்படிப்பட்ட ஞானத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க. விஸ்வேஸ்வர விமூர்த்த ஆக்கியாகி சொல்லிக் கொடுங்க. பிளஸ் பக்தி யோகம் அப்படிங்கிறது உத்தவனுடைய கேள்வியில ஆரம்பிச்சது. அப்ப பகவான் சொல்றாரு, இது நான் சொல்றதை விட பீஷ்மர் அந்த முள் படுக்கையில படுத்திருக்கும் போது யுதிஷ்டரனுக்கு சொன்ன விஷயத்த இந்த 2 பத்தியும் அவர் அங்க பேசியிருக்காரு. நான் உனக்கு நான் அதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கான்டெக்ட் எந்த இடம் அப்படிங்கிறத சொன்னாரு. இப்போ ஞானத்தை பத்தின ஆல்ரெடி எப்படிப்பட்ட ஞானம்ங்கிறது உத்தவன் சொல்லிட்டாரு. ஞானம் விசுத்தம் விபுலம் வைராகிய யுதம் விஜான யுதம் புராணம் அப்படிங்கிறத அப்படிப்பட்ட ஞானத்தை பத்தி நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஞானத்துக்கு உண்டான லட்சணம் சத்து லட்சணம். அதாவது இந்த இடத்துல எப்படி அந்த டீச்சிங் போகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா அந்த ஞானத்தை பீஷ்மர் யுதிஷ்டருக்கு கொடுத்த ஞானம். ஜெகன் மித்யா பட் பிரம்மம். அப்ப இந்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்ன ஆதௌ சத்துக்குண்டான லட்சணம், ஆதௌ அந்தே ச மத்யே. அது கூட இன்னொரு வேர்டு ஆட் பண்ணிக்கணும், பிரதிசங்காமே. ஸ்லோகத்துல செகண்ட் லைன் இருக்கிற பிரதிசங்காமே, அதாவது எந்த ஒன்று பிரம்ம தத்துவத்துக்கு லட்சணம். பிரம்ம தத்துவத்தை எந்த ஒன்று ஆதவ் தொடக்கத்தில், அந்தேனா முடிவில். இந்த இடத்துல அந்தே மத்திய, 2வது மத்திய போட்டுக்கணும். ஆதவ் இந்த உலகம், ஆதவ் தொடக்கத்தில், மத்தியில், அந்தேங்கிறது பரிணாம மாற்றம். ஒரு சிருஷ்டிலிருந்து இன்னொரு சிருஷ்டி வர்றதுக்கு அந்தேன்னு போடுவோம். கடைசி முழுமையான லயம் தான் பிரதிசங்கிராமே. இப்ப 4 கொடுக்கிறார். நம்ம சிருஷ்டி ஸ்திதி லயம் முடிச்சிருவோம். இவர் நடுவில் ஒரு வேர்டு ஆட் பண்றாரு. அதற்குள் தன் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளுது இல்லைங்களா? அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? அந்தேன்றாரு. கடைசிய லயத்துக்கு தான் என்ன யூஸ் பண்ணணும்? பிரதிசங்கிராமே, கம்ப்ளீட் லயம். இந்த உலகம் ஃபர்ஸ்ட் ஆதவ் எங்கிருந்து தொடங்கியது, தொடக்கம், ஸ்திதி, அதுக்குள் மாறுபாடு ஏற்படுது அந்தே, அதுக்கப்புறம் கடைசியா லயம் அடைதல்.
இந்த நான்கிலும் ஆதௌ அந்தே மத்தியே பிரதிசங்கிராமே அதுல சிஜ்யாத் சிஜ்யம் அடுத்த வேர்டு சிஜ்யாத் சிஜ்யம் எந்த படைப்பிலிருந்து இன்னொரு படைப்புக்கு செல்லும் பொழுது ஒரு படைப்பிலிருந்து ஒரு படைப்புக்கு செல்லும் பொழுதுன்னு அர்த்தம். சிஜ்யாத் சிஜ்யம் இருந்து ஆத்து போட்டீங்கன்னா பஞ்சமி. ஒரு படைப்பிலிருந்து இன்னொரு படைப்புக்கு செல்லும் பொழுது சிஜ்யாத் சிஜ்யம் ஒரு படைப்பிலிருந்து இன்னொரு படைப்புக்கு செல்லும் பொழுது முக்கியமான வேர்டு எது எத்து அன்பியாத்து இதுதான் பிரம்மனுக்கு உண்டான லட்சணம். எந்த ஒன்று ஊடுருவி இருக்கிறதோ எத்து அன்பியாத்து எந்த ஒன்று ஊடுருவி இருக்கிறதோ இந்த உலகம் முழுவதும் ஜகத் முழுவதும் படைக்கப்பட்ட அனைத்தும் முதலிலும் சரி மத்தியிலும் சரி பரிணாம மாற்றங்கள் ஏற்படுதும் சரி லயமடையும் போதும் சரி இந்த படைப்பு ஒன்றிலிருந்து இன்னொரு படைப்புக்கு போகும் போதும் சரி எந்த ஒன்று எத்து எது அன்பியாத்து எந்த ஒன்று ஊடுருவி இருக்கிறதோ தத்தேவ சத்து கீழே கடைசி செகண்ட் லைன்ல கடைசி சதேவ சத்து சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லப்பட்ட அதே வார்த்தை இங்க சொல்றாரு சதேவ சத்து அதுதான் இருப்பு அதுதான் பிரம்ம. ஏன்னா சதேவ சத்துங்கிறது சாந்தோக்கிய உபனிஷத்துல சத்துங்கிறது பிரம்ம தத்துவத்துக்கு கொடுக்குற இன்னொரு பேர் நமக்கு தெரிஞ்சதுனால இப்ப இந்த ஸ்லோகம் ஈஸியா புரியுது. சதேவ சத்து சதேவ சோமிய இதகும் அக்ரே ஆசீத்து ஏகம் அத்விதீயம் அத்விதீயம் இந்த வாக்கியத்தினுடைய விளைவத்தை இங்க எடுக்கிறாரு. அது அந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லப்பட்ட அதே பிரம்ம லட்சணத்தை தான் இங்க உத்தவ கீதையில் கிருஷ்ணர் உத்தவனுக்கு சொல்லி கொடுக்கிறார். சதேவ சத்து சோமிய அப்படின்னு சொன்னா அவரு அங்க அந்த இடத்துல சோமியன் கூப்பிடுவாரு, இங்க இவரு உத்தவனுக்கு சொல்றார் சதேவ சத்து. அப்ப இன்னும் என்ன வேர்டு இருக்குது? புனக தத்து அதாவது சிஷ்யேத்த எது எஞ்சி இருக்கிறதோ அதுதான் சத்து. இந்த வேர்டை விட்டுட்டு வந்துட்டோம். சிஷ்ய எது சிஷ்யத்துனா எந்த ஒன்று எஞ்சி இருக்கிறதோ உலகம் எஞ்சி இருக்கிறதோ சிஷ்யத்துனா எந்த ஒன்று இந்த மாறுபாடுகளுக்கு நடுவில் மாறாமல் இருக்கிறதோ எஞ்சி இருக்கிறதோ மாறாமல் இருக்கிறதோ எது 4 விதம் ஆதி அந்த மத்தியே ஆதி மத்திய அந்த அதன் பிரதிசங்கிராமே இந்த 4 விஷயங்கள் போய் கொண்டிருக்கும் போது எதுல எல்லாம் ஊடுருவி இருக்கிறதோ அன்பியாத்து ஃபர்ஸ்ட் எல்லாவற்றிலும் இது ஊடுருவி இருக்கிறதோ அடுத்தது எந்த ஒன்று மாறாமல் இருக்கிறதோ சதேவ சத்து அந்த இருப்பு தான் பிரம்ம. இப்ப இருப்பு அப்படின்னு சொல்லும் போது நம்ம அடிக்கடி அந்த வார்த்தையை புரிந்து கொள்வது என்பது அடிக்கடி நம்ம சிந்திச்சுக்கணும். அதாவது இருக்கிறது அப்படின்னா இப்ப நம்ம அந்த வேர்டு நம்மளும் யூஸ் பண்றோம், அதை வச்சு அந்த இருக்கிறது நம்மளால யூகிக்க முடியாது. இப்ப பென்சில் இருக்கிறது, பேனா இருக்கிறது, ரப்பர் இருக்கிறது, பேப்பர் இருக்கிறது, ஃபர்ஸ்ட் புத்தகம் இருக்கிறது, அது பேப்பர் இருக்கிறது, அது தீ வச்சு எரிச்சோம்னா சாம்பல் இருக்கிறது. இப்படி இருக்கிறதுங்கிறது பாத்தீங்கன்னா முதல்ல புஸ்தகம் இருக்கிறது, அது கிழிச்சு கிழிச்சு போட்டோம்னா புஸ்தகம் காணாம போயிடும், பேப்பர் இருக்கிறது, அந்த பேப்பர் தீ வச்சு எரிச்சிட்டீங்கன்னா சாம்பல் இருக்கிறது. சோ புஸ்தகம் இருக்கிறது, பேப்பர் இருக்கிறது, சாம்பல் இருக்கிறது. நாம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த புஸ்தகம் இருக்கிறதுன்னு சொல்லும் போது அந்த புஸ்தகம்ங்கிறது நவுனு, இருக்கிறதுங்கிறது எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம், அதனுடைய ஒரு தன்மை அட்ஜெக்டிவா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். சிகப்பு புஸ்தகம் மஞ்சள் புஸ்தகம்ங்கிற மாதிரியே புஸ்தகம் இருக்கிறதுங்கிறது மஞ்சள், அந்த புஸ்தகம்ங்கிறது நிலையா இருக்க போது மஞ்சள் புஸ்தகம் அதோட கலர் எப்படி அட்ஜெக்டிவ் நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம், புஸ்தகம்ங்கிறது எப்பொழுதும் இருப்பது நவுனு, அதனோட அட்ஜெக்டிவ் நாம சிகப்புங்கிறது எப்படி அட்ஜெக்டிவா போடுறோமோ அந்த மாதிரி என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம், இருக்கிறது 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 அதனுடைய தன்மை. எது ஃபர்ஸ்ட் புஸ்தகம் இருக்கிறது அந்த புஸ்தகத்துடைய தன்மை, அப்புறம் பேப்பர் இருக்கிறது கிழிச்சு போட்டா பேப்பர் இருக்கிறது, அப்ப இருக்கிறதுங்க அந்த பேப்பரோட தன்மை. அப்புறம் என்ன புரிஞ்சு வச்சுக்கிறோம், அதை வச்சு தீ வச்சு எரிச்சுட்டு வச்சுக்கல சாம்பல் இருக்கிறது, அப்ப இருக்கிறது சாம்பலுக்கு எது அட்ஜெக்டிவ் இருக்கிறது நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். கம்ப்ளீட்லி உல்டா சாஸ்திரம் என்ன சொல்லுது, உண்மையில் இருக்கிறதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அது மட்டும்தான் இருக்கிறது. அங்கு உண்மையில் புஸ்தகமும் இல்லை, பேப்பரும் இல்லை, சாம்பலும் இல்லை.
ஏன் மூணு என்னது? தனக்கென்று இருப்பு இல்லாமல் தன்னுடைய இருப்பை இன்னொன்றை சார்ந்து இருப்பது, ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறைவது, அனிர்வச்சனீயமான, இது சத்துன்னு சொல்ல முடியல, இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியாத மித்யா கேட்டகரிக்குள்ள வர்றதுனால உண்மையில் பேப்பர் அங்க பேப்பர்னு ஒண்ணு கிடையாது, தனித்து இருப்புடன் பேப்பர் என்று தனித்தொன்னு இருப்புடன் கிடையாது. புஸ்தகம் முதல்ல தனக்கென்று இருப்பு கிடையாது, பேப்பர்ங்கிறது தனக்கென்று இருப்பு கிடையாது, சாம்பல்ங்கிறது தனக்கென்ற இருப்பு கிடையாது. ஆனா நாம எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறோம்? இதனுடைய அப்ஜெக்டிவா இருக்கிறத புரிஞ்சுக்கிறோம். டீச்சிங் சாஸ்திரம் என்ன டீச் பண்ணுது? இருக்கிறது மட்டும்தான் இருக்கிறது. அது எப்படி வெளிப்படுது? புஸ்தகமாக வெளிப்படுகிறது. ஏன்னா புஸ்தகம் தன் இருப்புக்கு இருப்பை எங்கு வியாபித்திருக்கிற பிரம்ம தத்துவம் தான் இருக்கிறது. அது மட்டும்தான் இருக்குது. அப்ப நம்ம பாக்குறனே, என்ன புஸ்தகம் பாக்குறேன், பேப்பர் பாக்குறேன், சாம்பலை பாக்குறேன்னா அதெல்லாம் அங்கு இருப்பை பெற்று இருக்கிறது. எதிடம் எப்பொழுதும் மாறாமல் சதேவ சத்து இதகும் அக்ரே ஆசீத்து ஆதவ் மத்தியே அந்தே பிரதிசங்கிராமே எந்த ஒன்று இருந்து கொண்டிருக்கிறதோ அதில் இந்த பேப்பர் இருப்பை பெறுகிறது, புஸ்தகம் இருப்பை பெறுகிறது, சாம்பல் இருப்பை பெறுகிறது. ஏன் அப்படி மூணுமே உண்மையில் காட்சி பிழை, தோற்றம் ஏவ, தனக்கென்று இருப்பு இல்லாதது. இப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட என்ன சொல்றாரு? சதேவ சத்து, பிரம்மத்துடைய சத் லட்சணம். இந்த இடத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரம்ம தத்துவத்தை புரிந்து கொள்வது என்பது எளிது. அடுத்த ஸ்லோகம். ஸ்ருதிஹி பிரத்யக்ஷம் ஏதிஹ்யம் அனுமானம் ச தத்சதுஷ்டயம் பிரமாணேஷு அனவஸ்தானாத் விகல்பாத் சக விரஜ்யதே. இப்போ பிரம்ம தத்துவத்தை பற்றிய அறிவை கொடுத்துட்டார், லட்சணம் டெபினிஷன் கொடுத்துட்டார். அதை பெறுவதற்கு முக்கியமான குவாலிபிகேஷன் வைராகியம். சோ இந்த அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல வைராகியத்தை பத்தி பேசுறாரு, 17, 18. வைராகியம் என்பதும் சரியாக புரிந்து கொள்ளப்பட, அதுக்கு உண்டான வைராகியத்தை எங்கு பெறுவது, அதற்குண்டான பிரமாணம் என்ன அப்படிங்கறத அவர் சொல்றாரு. என்னென்ன பிரமாணமாமா எழுதிக்க, மீனிங் பார்க்கலாம். ஸ்ருதிஹி, வைராகியத்தை பெறுவதற்கு எது பிரமாணம்? ஃபர்ஸ்ட் ஸ்ருதிஹி, ஞானத்தை கொடுக்கும் வேதாந்த உபனிஷத்துக்கள் வைராகியத்தை பெறுவதற்கு ஒரு பிரமாணம். அந்த வைராகியத்தை கொடுக்கிறதுக்கு பிரமாணம் ஸ்ருதிஹி, வேதம். அடுத்தது அது என்ன கொடுக்கும்? சம்சார துக்கத்தை பற்றி சொல்லி மனதுக்குள்ள ஒரு வைராகியத்தை, ஒரு ஆட்டிடியூட கொண்டு வரது ஸ்ருதி ஒரு பிரமாணம். அடுத்தது பிரத்யக்ஷம், நாம பார்க்கிற ஒவ்வொரு பொருளுமே ஞானத்தை, பிரத்யக்ஷம் ஞானம் கொடுக்கிற ஒரு அனுபவமே நமக்கு என்ன சொல்லுது? இந்த உலகம் அசாரம், நாம பார்த்து கொண்டிருக்கும் போதே அது மாற்றத்தை அடைகிறது, ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறைகிறது என்போது பிரத்யக்ஷமாக நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம்னாவே அது நமக்கு இன்டைரக்டா என்னத்தை சொல்லுது? நான் நிலையற்றதுங்கிறது நமக்கு அது காட்டி கொடுக்குது. நான் சாஸ்வதம் அல்ல என்பதை என்னுடைய கண்ணே, இந்த உலகம், இந்த உடல் சாஸ்வதம் அல்ல என்பதை என்னுடைய கண்களே காட்டி கொடுக்கிறது. 10 வயசுல என்னோட உடம்பு எப்படி இருந்துன்னு எனக்கு தெரியும், 20ல எப்படி இருந்ததுன்னு தெரியும், 50ல எப்படி இருக்குன்னு தெரியும். சோ என்னுடைய கண்களே இந்த நிலையற்ற உடலையும் இந்த மாறுகின்ற இந்த உலகத்தையும், நிலையற்ற இந்த உலகம் மாறக்கூடியது நிலையற்றதுங்கிறத என்னுடைய பிரத்யக்ஷமே எனக்கு என்னதான் சொல்லிட்டு இருக்குது, பிரமாணமாக இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. அதை நாம கவனிக்கிறது இல்ல, அது வேற விஷயம். அடுத்தது ஸ்ருதி பிரத்யக்ஷம் ஏதிஹ்யம், நாங்க மகான்களும் சங்கராச்சாரியரை போன்ற மகான்கள் இந்த உலகத்தின் மேல் வைராகியத்தை வருவதற்காக எத்தனை டெக்ஸ்ட் கொடுத்திருக்காங்க, வைராகிய சதகம் பர்திருஹரி. சோ மகான்களும் இதை பற்றிய ஞானத்தை நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள், அதுவும் ஒரு பிரமாணம். மகான்களுடைய உபதேசம் அதுவும் ஒரு பிரமாணம். அடுத்தது அனுமானம். அனுமானம்னா ஒரு யுக்தியை பயன்படுத்தி யோசனை செய்து பார்க்கும் பொழுது, என்னுடைய மனதில் சிந்தித்து பார்க்கும் பொழுதுன்னு அர்த்தம். யுக்தியை யூஸ் பண்ணி
பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது? அனுமானம். அதுக்கு பேர் அனுமானம். ஒரு யுக்தியை யூஸ் பண்ணி யோசித்து சிந்தித்து பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது? இந்த உலகம் நிலையற்றது அப்படிங்கிறது எனக்கு புரியுது. இந்த சதுஷ்டயம் சன அண்டு சதுஷ்டயம் இந்த 4ம் வைராகியத்தை கொடுக்கக்கூடிய கருவி. ஸ்ருதி, பிரத்யக்ஷ ஞானம், ஏதேக்கியம் ஞானம், அனுமானம் ஞானம். இதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஞானம், அறிவு எனக்கு எதை கொடுக்கும்? வைராகியத்தை கொடுக்கக்கூடிய பிரமாணம். இப்ப வைராகியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப நமக்கு ஒரு பொருள் மேல் விவேகம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? வைராகியம். விசாரம் செய்து பொய் என்று இந்த உலகம் பொய், காட்சி பிழை என்று சொல்லணும்னா, புரியணும்னா வைராகியம் வேண்டும். அப்போ இந்த உலகம் கொடுக்கிற பாதிப்புகளில் இருந்து விலக வேண்டும். அப்பதான் வைராகியம். ஏன்னா இது சாஸ்வதம், சாரமற்றது. இந்த நான் பார்க்கிற இந்த உலகம் சாரமற்றது, அதற்கென்று ஒரு இருப்பு இல்லாதது, மித்தியா, தோற்றம், காட்சி பிழை அப்படின்னு புரியும் போது வைராகியம். நீங்க பாருங்க, வயசு வருஷா கொஞ்சம் வைராகி இருந்தா தான் இந்த உலகம் மித்தியான்னு புரிய போகுது. மித்தியான்னு புரிஞ்சாதான் இந்த நமக்கு வைராகியம் பழுக்க போகுது. சோ கேபிட்டல் ப்ராஃபிட்ங்கிற ஒரு பிசினஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? முதல்ல ஒரு பணத்தை போட்டு தானே பணத்தை பெருக்கிறோம். கொஞ்சோண்டு பணம் வேணும். கேபிட்டல்னா என்ன? இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், முதல்ல கொஞ்சம் பணம் போடும். கொஞ்சம் பணம் போட்டு அப்படியே வச்சுக்கிறக்கா இல்ல, அந்த பணம் என்ன ஆகும்? ப்ராஃபிட், லாபம். 2000 போட்டு ஒண்ணு ஆரம்பிக்கிறேன்னா 500 லாபம் பார்த்தேன்னா அந்த 2000 கேபிட்டல், 500ங்கிறது லாபம். அந்த மாதிரி வைராகியத்தை பெறுவதற்கு முதல்ல கொஞ்சம் வைராகியம் இருந்தா என்ன புரியும்? இந்த உலகம் மித்தியான்னு புரியும். அதுக்குத்தான் என்ன சொல்றது? பிரித்தறிகிற சக்தி இருந்தா தான் என்ன வருங்கிற, அதுதான் குவாலிட்டி. முதல்ல என்ன சொல்றது? எது நித்தியம் எது அனித்தியம் பிரித்தறிகிற சக்தி இருந்தா தான் கொஞ்சோண்டு வைராகியம் வரும். அப்புறம் அதை கேபிட்டலா வச்சு, அந்த வைராகியத்தையே கேபிட்டலா வச்சு, பணத்தையே கேபிட்டலா வச்சு எப்படி லாபத்தை பாக்குறோமோ அதே போல் முழுமையான வைராகியத்தை அடைவதற்கு இந்த உலகம் பொய்ன்னு சொல்றதுக்கு வைராகியம் வேண்டும். அப்ப வைராகியம் வந்துருச்சு அப்படின்னா கஷ்டமான காலத்தில் என்னை எதுவும் பாதிக்க, இந்த உலகம் என்னை பாதிக்கவில்லை அப்படின்னு என்னால எப்ப ப்ரொக்ளைம் பண்ணி சொல்ல முடியுதோ அப்ப வைராகியம் வந்தாச்சு. வைராகியம் வந்தாதான் ஞானம் இஸ் பாசிபிள். எப்பொழுது அந்த பற்றற்ற பாவனை வருகிறதோ இந்த உலகம் அசாரம், சாரமற்றது. அசாரம்னு என்ன? முதல்ல முன்னாடி ஒரு கேள்வி கொஸ்டின் கேட்டுதான் மறந்துட்டேன். சாரமற்றதுங்கிறீங்களா அப்படின்னு என்ன? அசாரமே சாரமற்றது. அதாவது சாரமற்றது அப்படின்னா நான் தேடுவது அதில் இல்லை. இப்ப நான் ஒரு பொருளை தேடி போறேன், நான் எதற்காக அந்த பொருளை தேடி போகிறேனோ அந்த விஷயம் அந்த பொருளில் இல்லை. அதுதான் சாரமற்றதுன்னு அர்த்தம். அசாரம்னு என்னது? சாரமற்றது. அப்பதான் நமக்கு அந்த பொருள் மேல வைராகி வரும். இப்போ எனக்கு மனதில் இருக்கிற பாதுகாப்பு அற்ற உணர்வை பணம் நீக்கும் என்று நான் என்ன பண்றேன்? அதை நோக்கி போறேனா? ஆனா உண்மையில் எனக்கு அது பாதுகாப்பு அற்ற உணர்வை பணம் எனக்கு கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பணத்து மேல என்ன வந்துடும்? வைராகியம். பணம் தேவை, பணம் இல்லாமல் வாழ முடியாது. The attitude towards money என்ன புரியணும்? என் மனதில் இருக்கிற பாதுகாப்பற்ற உணர்வை நீக்கும், பணம் நீக்கும் அப்படிங்கிற வரைக்கும் வைராகியம் இல்லைன்னு அர்த்தம். ஆனா எனக்கு நான் தேடுவது எது? பாதுகாப்பு உணர்வு. பாதுகாப்பு உணர்வுக்காக நான் பணத்தை தேடுறேன். என்ன தெரியணும்? எனக்கு என்னோட பாதுகாப்பற்ற உணர்வை பணத்தினால் போக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். பாத்தீங்களா? அப்ப என்ன தெரியுது? அந்த பணம் அசாரம், சாரமற்றது. நான் எது கிடைக்கும்னு போறேனோ அதுல அங்க கிடையாது. உறவுகள் எனக்கு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும் என்று எதை நோக்கி ஓடுறோம்? உறவுகளை நோக்கி போறோம். ஆனா உண்மையில் உறவுகளால் என்னுடைய பாதுகாப்பற்ற உணர்வை நீக்க முடியாது, பாதுகாப்பு அவர்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு தெரியுதுன்னா அது பேர் வைராகியம். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். முதல்ல பாதுகாப்பு உணர்வை பாதுகாப்பற்ற உணர்வை போக்கும் இந்த உறவுகள் அப்படின்னு நம்ம போற வரைக்கும் பற்றுணர்வு.
நாம எது கொடுக்குன்னு நினைச்சு போறோமோ அதுல அந்த பொருளில் அது கிடைக்காது அப்படின்னு நினைச்சோம்னா இந்த பொருள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உண்மையில் அந்த பொருளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற சக்தியிலே உங்களுக்கு எப்ப தெரியுதோ வைராகியம். பாதுகாப்பற்ற உணர்வை இதனால கொடுக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது உறவுகளோ பொருளோ அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்களோ எதை வேணா எடுத்துக்குங்க. நான் எதற்காக அதை நாடி போறேனோ அதுல அங்கு நான் தேடி போறதுல அங்கு இல்ல அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம போக மாட்டோம். இப்ப நீங்க ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போறீங்க, நீங்க வாங்க வேண்டியது காய்கறி. ஃபர்ஸ்ட் என்ன வருது? ஒரு பழைய சாமான, பித்தளை சாமான, ஓல்டு கடை 2 கடை 3 கடை வருது. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வருது. நம்ம குறிக்கோள் நமக்கு என்ன, நமக்கு எங்க கிடைக்காது, நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த பழைய கடை பாத்திர கடைக்குள்ள போறோமே என்ன, நமக்கு எங்க தேவையோ இது இந்த கடைகளில் நான் தேடி வந்த பொருள்கள் இல்லைன்னு ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த கடையை தாண்டி போயிருவோம். நாம காய்கறி வாங்க போயிருக்கோம், ஃபர்ஸ்ட் எந்த கடையை பாக்குறோம், கண்ணுல எது படுது, பழைய சாமானம், பேரிச்சம்பழம், அந்த கடை கண்ணுல படுது வச்சுக்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்க அந்த கடையில் ஏன் காய்கறிகளை தேடுவதில்லை? நான் தேடி வந்தது இந்த கடையில் இல்லை, ஒரே காரணம். அதனால காலம் என்ன பண்ண, டக் டக்குன்னு ஐயா என்ன மார்க்கெட் இன்னும் வள்ளியாட்டுக்கு 2 கடை தாண்டி பார்க்கலாமா, மார்க்கெட் அங்கதான் ஆரம்பிக்கும். சோ நம்ம தேடி வருகிற பொருள் எங்க இருக்குதோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கடைகளில் நம்ம நின்று வேடிக்கை பார்க்க மாட்டோம், இருக்குதான்னு போய் கேட்க மாட்டோம். ஏன், நான் தேடி வந்த பொருள் இங்கு இல்லை. அதை போல் நான் பாதுகாப்பு அற்ற உணர்வு தீக்குவதற்காக பணத்தை நோக்கி ஓடுகிறேன். பணத்தினால் பாதுகாப்பற்ற உணர்வை என்னிடமிருந்து போக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்குங்க, பணத்தை வச்சுக்குவோம், பணத்துல புலக்காட்டம் பண்ணுவோம், இல்லைன்னா சாப்பிட முடியாது, பொருள்களை வாங்க முடியாது. ஆனா என்ன தெரியும், அது இருக்கட்டும், அது எனக்கு மனதில் இருக்கிற குறை சம்சார துக்கத்தை பணம் போக்காது. உறவுகள் இருக்கட்டும், let us enjoy the relationship, but அந்த உறவுகளினால் என்னுடைய பாதுகாப்பற்ற உணர்வையோ சந்தோஷமற்ற மனநிலையையோ மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உணர்வு பூர்வமா தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் வைராகியம். இது ஒரு பொருளிலும் வரணும். ஜென்ரலா ஒரு வைராகியம்ங்கிற ஒரு குணம்ங்கிறது கிடையாது. ஒரு பொருளிலும் நமக்கு என்ன இருக்கணும், எப்ப வைராகியம் வரும், நான் தேடுகிற விஷயம் அந்த பொருளில் இல்லை அப்படின்னு புத்திக்கு எட்டணும், அறிவுக்கு எட்டணும். அப்பதான் அந்த பற்றற்ற நிலை, பற்றுன்னு என்ன, இதெல்லாம் அது கொடுக்கும் நினைக்கிற வரைக்கும் பற்று எனக்கு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும், எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், பூர்ணத்துவத்தை கொடுக்கும். ஐ வில் பி ஃபுல்ஃபில்டு பை பணம், பை உறவுகள், பை வீடு, பூர்ணத்துவம் ஆயிருவேன் ஓடுற வரைக்கும் பற்று. இது அறிவில் ஏற்படுகிற மாற்றமே தவிர பொருள்களை ஒதுக்கி வாழ்வது அல்ல. பொருள்களோடு வாழும் பொழுதே, உறவுகளோடு வாழும் பொழுதே நான் தேடுகிற சம்சார துக்கத்திலிருந்து விடுதலை இந்த உறவுகளினாலேயோ பொருள்களினாலேயோ அனுபவத்தினாலோ கிடைக்காதுன்னு எப்ப ஒருத்தனுக்கு புரியுதோ, தட் இஸ் வைராக்கியம். இதுக்காக வீட்டை விட்டுட்டு ஓடணும், பொருளை விட்டுட்டு ஓடணும், உறவுகளை விட்டுட்டு ஓடணும், அனுபவங்களை விட்டுட்டு ஓடணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த உறவுக்குள்ளேயே பொருள்களுக்குள்ளேயே வாழ்றோம். ஆனா நான் தேடுகிற விஷயம் அங்கு நகி இல்லை அப்படிங்கிற அறிவு. சோ வைராக்கியம்ங்கிறது என்னது, அறிவினால் வர வேண்டியது, விவேகத்தினால் வர வேண்டியதுதான் வைராக்கியமே தவிர எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறது, உறவுகளை விட்டுட்டு ஓடுறது, இட் இஸ் நாட் அட் ஆல் வைராக்கியம். மனதில் அது உள்ள இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு தான் தெரியும். காஷா ட்ரெஸ் போடுறதுனால அவங்களுக்கு வைராகியம் வந்துச்சு, காவி ட்ரெஸ் போட்டாங்கிறது கிடையாது. சோ வைராகியம் என்பது நான் அந்த பொருள் எனக்கு என்ன கொடுக்கும்னு நினைச்சு போறேனோ அந்த பொருளில், அந்த உறவுகளில் அந்த விஷயம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுனால வரக்கூடிய attitude of your mind is known as வைராகியம். தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இப்ப என்ன சொல்றாரு, இதுக்கு எது பிரமாணம் சொல்றாரு, கண்டிப்பா எதுதான், ஸ்ருதிஹி பிரத்யக்ஷம் மகான்களின் ஏதிஹ்யம் அனுமானம் சதுஷ்டயம் பிரமாணேஷு. இந்த பிரமாணங்களில் அனவஸ்தானாத்து, அனவஸ்தானாத்னா நிற்காதுன்னு அர்த்தம். ஸ்தானஸ் டு ஸ்டாண்ட், நடுவில் ஒரு ஸ்தா இருக்கு பாருங்க, ஸ்தானம் என்ன, நிற்தல். அனவஸ்தானா நிற்காது. அதாவது
விகல்பாத்து, விகல்பாத்துனா இந்த உலகத்திடத்தில், உலகம் எழுதுக்கு ஒரு வேர்டு எழுதுங்க, நான் சேர்த்து சொல்றேன். அனவஸ்தானாத்துனா பஞ்சமி, நிற்காது. விகல்பாத்துனா ஜெகத்தில், விகல்பம்னா உலகத்துக்கு இன்னொரு பேர் விகல்பம். விகல்பங்கிறது உலகத்துக்கு உண்டான இன்னொரு பேர். அப்போ விகல்பாத்து பஞ்சமி ஏத்து வருது, ஜகத்து. விரஜ்யதே வைராக்கியம், சக வைராக்கியம், அவன் விரஜ்யத்தன வைராக்கியத்தை பெறுகிறான். எப்போ அந்த உலகம் நிக்காது? விகல்பாத்து அனவஸ்தானாத்து. அதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க சமஸ்கிருத, அதாவது வேதாந்தத்துல ஒரு முக்கியமான ஒரு கொட்டேஷன் இருக்குது. அவிச்சாரிய பர்யந்தம் எழுதிங்க. முக்கியமான ஒரு ப்ராவர்ப் மாதிரி இது. அவிச்சாரிய, விசாரம்ங்க, விசாரிய முன்னால ஆ போட்டுக்குங்க. அவிச்சாரிய பர்யந்தம், பர்யந்தம்னா வரை. ரமணீயம் ஜகத்து, ஜகத்துக்கு சங்கராச்சாரியர் கொடுக்கிற டெபினிஷன். உலகம்னு என்னவாமா? அவிச்சாரிய பர்யந்தம் ரமணீயம், ரமணீயம் ரமித்து இருக்கிறது ஜகத்து. விச்சாரம் செய்யாத வரை, செய்து முடிக்காத வரை, பர்யந்தம்னா அவிச்சாரிய பர்யம், அவிச்சாரம் செய்யாத வரை இந்த உலகம் எப்படித்தான் தெரியும்? ரமணீயம், பற்றுடையதாக ரமணீயமாக தெரியும். இதுக்கு ஒரு உதாரணம் சுவாமிஜி சொல்லுவார், தயானந்தர், மறக்கவே முடியாது, நான் ஷேர் பண்றேன். அதாவது ஒரு கல்யாண வீடு, இது வைராகியத்துக்கு நீங்க விசாரம் பண்ணுனா அது அந்த இடத்துல உலகம்னு ஒண்ணு இல்லாம போயிடும். அவிச்சாரிய விசாரம் பண்ணாத வரைக்கும் நமக்கு ரமணீயம்னு என்ன, சுகத்தை கொடுக்கக்கூடியது இந்த உலகம். ரமணீயம்னா சுகம், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது இந்த உலகம். விசாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டுன்னா இட் இஸ் நாட் ரமணீயம். ஏன்னா ஆனந்தம்ங்கிறது வெளியில இல்ல, நானே ஆனந்த சொருபின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த உலகத்தை நம்ம ரமணீயம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கல்யாண வீடு, ஒரு அப்பெல்லாம் 7 நாள் 8 நாள் கல்யாணம், ஒரு வாரம் கல்யாணம். ஒருத்தன் டெய்லி வர்றான், 3 நேரம் சாப்பாடு கிடைக்கும். ஒருத்தன் தினம் வர்றான், சாப்பிட்றான் போறான், வர்றான் சாப்பிட்றான் போறான். அவன் பெண் வீட்டுக்கும் சொந்தம் கிடையாது, ஆண் மாப்பிள்ளைக்கும் சொந்தம் கிடையாது, பெண் வீட்டுக்கும் சொந்தம் கிடையாது. சாப்பாடு ஒரு வாரம் பெண் வீட்டுல தாங்க அந்த காலத்துல போடுவாங்க, மண்டபத்துல இல்ல. சோ பெண் வீட்டுல வர்றான், சாப்பிட்றான் போறான். அவன் எது வரைக்கும் வர முடியும், போக முடியும்? அந்த வீட்டுக்குள்ள எது வரைக்கும்? பெண் வீட்டுக்காரர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இத மாப்பிள்ளை வீட்டு சொந்தமா இருக்குது, தினம் வராரு போறாரு, எல்லா வேலையும் செய்வாரு, சாப்பிடுவாரு, போயிடுவாரு, எல்லா வேலையும் செய்வாரு. வேலையெல்லாம் செய்யறத பார்த்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, சரி இது மாப்பிள்ளை வீட்டு சொந்தமா இருக்குது, வராங்க போறாங்க, நல்ல வேலை செய்யறாங்கன்னு இவங்களும் பழகிட்டாங்க. மாப்பிள்ளோட என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அவங்களும் போய் வேலை செய்வாரு, அவங்களுக்கு வேண்டிய வேலையும் செஞ்சு கொடுப்பாரு. அப்ப மாப்பிள்ளை வீட்டுல என்ன நினைச்சுக்கிட்டாங்க, மாப்பிள்ளை வீடு அதே ஊருங்க, பக்கத்துல நினைச்சுக்கணும். இப்படி மண்டை மாதிரி வேற ஒரு ஊர் நினைச்சுட்டா அந்த புது புரியாது. ஒரு ஊரு, ஒரு கிராமம், ஒரு கல்யாணம், மாப்பிள்ளை வீடு இந்த பக்கம், பொண்ணு வீடு அந்த பக்கம், பொண்ணு வீட்டுல கல்யாணம். சாப்பாடு மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரு வாரம் எங்க கிடைக்கும், பொண்ணு வீட்டுல கிடைக்கும். ஊரே சாப்பிடும் ஒரு வாரத்துக்கு, அவங்க வீட்டுல சமைக்க மாட்டாங்க. அதுதான் அந்த காலத்தினுடைய திருமணம் என்றால். ஒரு வாரத்துக்கு எந்த வீட்லயும் சாப்பாடு சமைக்க மாட்டாங்க. வந்தா சாப்பிட்டு பால் பீச்சுற வேலையெல்லாம் பண்ணிட்டு திருப்பி கல்யாண வீட்டுல உட்காந்து காய்கறி எறிது, ஊடு வலிக்கிறது, சுண்ணாம்பு அடிக்கிறது எல்லாமே அவங்க செய்வாங்க, ஊர்க்காரங்க செய்வாங்க. அப்புறம் காய்கறிகள் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வச்சிருக்கிற பூசணிக்காய், சேனக்கிழங்கு எது வச்சிருக்காங்களோ அதையெல்லாம் கொண்டாந்து போட்டுருவாங்க. போட்டுட்டு ஒரு வாரத்துக்கு அரிசி வேணுமா, சிப்ப வேணுமா, அவங்க வீட்டுல என்ன இருக்குது எல்லாம் கொண்டாந்து போட்டு ஒன்னா சாப்பிட்டு சமைச்சு ஒன்னா சாப்பிடுற காலம். அந்த காலத்தை நினைச்சீங்கன்னா மட்டும்தான் இந்த கதை புரியும். அப்ப ஒருத்தர் வராரு, எல்லா வேலையும் செய்யறாரு, சாப்பிடுறாரு, போறாரு. பொண்ணோட என்ன நினைச்சுக்கிறாங்க, எப்படி கேட்கறது, மாப்பிள்ளோட இருந்து நீங்க யாருன்னு கேட்டுட்டு கல்யாணமே நின்று போயிருவேன். ரொம்ப க்ளோஸா இருந்துன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை பெருசாகி நீ யாருன்னு கேட்டிய நீனு கல்யாணமே நின்று போயிரும். அதுக்கு பயந்துட்டு பொண்ணோடுக்கு சந்தேகம் இல்லை, வேலை செய்யறாரு போறாரு. மாப்பிள்ளை என்ன நினைச்சுக்கிட்டாங்க, எதாவது பொண்ணு வீட்டுக்கு சொல்ல மாட்டேங்குது, எல்லா வேலையும் செய்யறாரு, சாப்பிடுறாரு, போறாரு அப்படின்னு. இப்ப கேள்வி, இது நடந்துட்டு இருக்குது. இவர் போறது, சாப்பிட்டுட்டு இருக்கிறது எப்ப நிற்கும்? அந்த ரமணீயம், ஆனந்தம் இல்லைங்களா, ரமணீயம் எது வரைக்கும்? அவிச்சார பர்யந்தம், பொண்ணோடு மாப்பிள்ளையோடு விசாரம் பண்ணாத வரைக்கும். கூப்பிட்டு வச்சு நீ யாருன்னு அவிச்சார பர்யந்தம், விசாரம் செய்யாத வரைக்கும் ரமணீயம். 3 வேளை சாப்பாடு, என்ஜாய்மெண்ட். அதை போல இந்த உலகத்தை
நீ விசாரம் செய்யாத வரைக்கும், சாஸ்திரத்துக்குள்ள வந்து விசாரம் செய்யாத வரைக்கும் அது எப்படித்தான் தோணும்? ஆனந்தத்தை கொடுக்கிற மாதிரி தோன்றதுக்கு பேரு விசாரம் பண்ணாதான் தெரியும். 50% ஒரு பொருள் துக்கம் இருக்குது, சுகம் இருக்குது. நாம சுகத்தை மட்டும் பாக்குறோம்ங்கிறது எப்ப புரியும்? விசாரம் பண்ண ஆரம்பித்ததற்கு பிறகு. எப்படி பொண்ணோடு மாப்பிள்ளை வந்து நின்னு நீ யாருன்னு 2 பேரும் சேர்ந்து அந்த ஆளை கேள்வி கேட்டாங்கன்னா அவருக்கு அடுத்த வேலை ரமணீயமா போடு. அவர் அந்த உணவை அவர்னால விட்டு விட்டு என்ன பண்ணிடுவாரு? கெட் அவுட். இதே மாதிரிதான் அகங்காரத்துன்னு சொல்லுவாங்க. அகங்காரத்தை விசாரம் பண்ண அந்த ஆளை வந்து அகங்காரம் வச்சுக்குங்க. அகங்காரம் ஆத்மாவிலும் இல்ல பொண்ணோடு, அனாத்மாவிலும் இல்ல மாப்பிளோடு. 2 பேர் சேர்ந்து விசாரம் பண்ணும்போது அகங்காரம் என்ன ஆயிரும்? என்னை விட்டு ஓடி. ஏன்னா அது எங்க ஒளிஞ்சிட்டு இருக்குது? அது ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கும் போது அது என்ன ஆயிரும்? தன்னை மறைத்து கொண்டு காணாமல் போய்விடும். அதுக்கு இந்த உதாரணத்தை சொல்லுவாங்க. இந்த உலகம் அவிச்சாரிய பர்யந்தம் ரமணீயம். அந்த ஆளை விசாரம் பண்ணாத வரைக்கும் பர்யந்தம், அது வரைக்கும் ரமணீயம். அதை போ இந்த உலகத்தை விசாரம் செய்து புரிந்து கொள்ளாத வரைக்கும் இந்த உலகம் எப்படித்தான் தெரியும்? ரமணீயம். அதான் சொல்றாரு. சோ அனவஸ்தான நிற்காது. எதே விகல்பாத்து நிற்காது. வைராக்கியம் ஏற்பட்டதுக்கு பிறகு இந்த உலகம் நிற்காது. நிற்காது என்ன அர்த்தம்? தன் சாரமற்றது நமக்கு புரிஞ்சு போயிரும். நிற்கிறதுனா சாரத்தோட நிற்குது நாம் நினைச்சுக்கிறோம். இந்த உலகம் நிலையானது, நான் தான் பிறந்திருக்கேன், நான் ஒரு நாளைக்கு காணாம போறேன் அப்படிங்கும் போது உலகம் நிக்குது. நான் தான் என்ன பண்ணிட்டேன்? காணாம போறேன். ஆனா விசாரம் பண்ணி பார்த்தா தான் தெரியும், உலகம் ஒரு காலத்தில் தோன்றி இருக்குது, மறையக்கூடுது. அகம் பிரம்மா அஸ்மி, நான் என்றும் எப்போ சிருஷ்டிக்கு முன்பு போன ஸ்லோகத்தை சார்ந்த ஆதவ் மத்தியே அந்தே முடிவு வரைக்கும் நான் மாறாதவள். அடுத்த ஸ்லோகம். கர்மணாம் பரிணாமித்வாத் ஆவிரிஞ்சாத் அமங்கலம் விபஷ்சித் நஸ்வரம் பஷ்யேத் அதிருஷ்டமபி திருஷ்டம். கர்மணாம் பரிணாமித்வாத், எல்லா கர்ம பலன்களும், கர்மணாம்னா கர்ம பலன், கர்மணாம்னா எல்லா கர்ம பலன்களும் பரிணாமித்வாத்து அனித்திய பலன்தான். ஒரு கர்மத்தின் மூலியமாக எப்பேற்பட்ட பலனை நீங்க பெற்றினாலுமே அது அனித்தியம், அது நித்தியம் அல்ல. இந்த உலகம் எதுக்காக நமக்கு கிடைச்சது? உலகம் பெருசுதான், ஆனா எதற்காக வந்திருக்குது? அது என்னுடைய கர்மத்தினுடைய விளைவு, சமஷ்டி ஜீவனுடைய கர்மத்தினுடைய பலன் தான் என்னது? இந்த உலகம். அதனால இந்த உலகம் என்னது? அனித்தியம் சொல்றார். கர்மணாம் பரிணாமித்வாத்து அவிரிஞ்சாத்து, எது வரைக்கும் அவன் அனித்தியம் சொல்றாரு, லிமிட்டட்னு சொல்றாரு. அவிரிஞ்சாத்துனா பிரம்மலோகம் வரை. பிரம்மலோகமே என்னதுதான்? அனித்தியம். இந்த உலகம் எதனுடைய உலகம் என்பது காரியம். எது காரணம்? இந்த ஜீவர்களுடைய கர்ம பலனுடைய விளைவுதான். இறைவன் என்ன பண்றாரு? உலகத்தை நிமித்த காரணமாக உபாதான காரணம் வந்து உலகத்தை படைக்கிறார். எது அதற்கு இறைவன் படைப்பதற்கு எது காரணம்? எல்லா ஜீவனுடைய கர்ம பலன். சோ கர்ம பலனில் இருந்து எது தோன்றுச்சோ அது கண்டிப்பா அனித்தியம். ஏன்னா கர்மம் என்பதும் அனித்தியம். அந்த அனித்தியமான கர்மத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கர்ம பலன்களும் என்னதான்? அனித்தியம். கர்ம பலன்லயே ஹையஸ்ட் எது? பிரம்மலோகம். 7 அப்ல பிரம்மலோகமே என்னங்கிறாரு? அனித்தியம். அவிரிஞ்சாத்து, அது ஒரு வேர்டு போடுறாரு பாருங்க, அமங்கலம். பிரம்மலோகமாக இருந்தாலும் கர்மத்தின் மூலியமாக கிடைக்கிற எல்லாமே அமங்கலம். இட் இஸ் நாட் மங்களம். அமங்கலம் என்னங்க? துக்க சொரூபம். பிரம்மலோகத்தை என்ன சொல்றாரு? துக்க சொரூபம். படைக்கப்பட்ட 7 அப் 7 டவுன், 7 அப் 7 டவுன், எல்லாமே அமங்கலம். ஒரே வார்த்தை. பிரம்மலோகமே அமங்கலம் போது அப்ப நம்ம சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும்? 7 லோகம், மேலுலகம் 7, கீழுலகம் 7, அனைத்தும் அமங்கலம், அசுபம், துக்க சொரூபம். அமங்கலம் இந்த இடத்துல என்ன அர்த்தம்? துக்க சொரூபம். விபஷ்சித்து, யார் விபஷ்சித்து?
ஞான யோகி. இந்த ஞான மார்க்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவன். விபஸ்சித்னா ஞான யோகி. விசாரத்தில் வேதாந்த விசாரத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவன். விபஸ்சித்து நஸ்வரம் பஷ்யேத்து. இந்த கர்மத்தினால் உண்டான உலகத்தில் அழியும், நஸ்வரம்னா அழியும் தன்மையை பார்க்கிறான். இந்த உலகம் அழியும், உலகத்தில் உள்ள அழியும் தன்மையை, நஸ்வரம் அழியும் தன்மையை பார்க்கிறார். யாரு? விபஸ்சித் ஞான யோகி. வேதாந்த விசாரத்துக்குள் வந்த ஞான யோகி இந்த உலகத்தினுடைய அழியும் தன்மையை பஷ்யேத்து பார்க்கிறார். அதிருஷ்டமபி திருஷ்டவத். அடுத்த வார்த்தை அதிருஷ்டம் அபி திருஷ்டவத்து. திருஷ்டவத்துனா தான் பார்த்த பொருள்கள் அனித்தியம், அழிவுக்குட்பட்டது, சாஸ்வதமற்றது எப்படின்னு எப்படி அவன் தெரிஞ்சுக்கிறானோ, பார்க்கின்ற பொருளில் எப்படி அதனோட அனித்தியத்துவத்தை புரிந்து கொள்கிறானோ அதே போல் அதிருஷ்டமபி அவனால் பார்க்காத பொருள்களிலும் அவன் எதை அறிகிறான்? அந்த நிலையற்ற தன்மையை அவன் அறிந்து கொள்கிறான். பார்த்த பொருள் திருஷ்டவத்துனா எப்படி தான் பார்த்த பொருள்களினுடைய நிலையற்ற தன்மையை அவன் அறிகிறானோ, வைராகியத்தை பெறுகிறானோ, அதே போல் அவன் பார்க்காத கேட்காத இன்னும் உலகத்தில் கோடான கோடி விஷயங்கள் இருக்கலாம், அதிலும் அவன் எதை அடைகிறான்? வைராகியத்தை, நிலையற்ற தன்மை, அசாரம் என்பதை அவன் கண்டுபிடித்து விடுகிறான். யாரு? ஞான மார்க்கத்தில் செல்லும் ஞான யோகி. விபஸ்சித்து ஞானி இல்ல, ஞான யோகி. வேதாந்தத்துக்குள் வந்த ஞான மார்க்கத்தில் செல்கிற ஞான யோகி அந்த அழியும் தன்மையை தான் பார்த்த விஷயத்திலும் அடைகிறான். தான் இதுவரைக்கும் பார்க்காத கேட்காத விஷயத்திலும் அவன் அந்த வைராகியத்தை பெறுகிறான். ஏன்னா 2 ஸ்லோகம் வைராகியம் சொன்னேன். அதன் மூலியமாக அவன் வைராகியத்தை அடைகிறான். விசாரம் செய்து புரிந்து கொள்கிறான். இந்த உலகம் சாரமற்றது. நான் எதை தேடி போகிறேனோ அந்த விஷயம் அந்த பொருளில், உறவுகளில், அனுபவங்களில் இல்லை என்பதை அவன் கண்டுபிடித்து விடுகிறான். இதுதான் என்னோட 2வது ஸ்லோகம். இந்த 18 2 ஸ்லோகம் வைராகியம் முடிஞ்சது. அடுத்தது பக்தி. பக்தி யோக புராயேவ உக்தக பிரியமானாய தே அனக புனகச்ச கதையிஷ்யாமி மத் பக்தேகே காரணம் பரம். இப்ப என்ன சொல்றாரு? அடுத்தது பக்திக்கு வந்துட்டார். பக்தி யோக புராயேவ உக்தக. உத்தவா, இந்த பக்தியுடன் உன்னை இணைத்துக் கொள்வது பக்தி யோகம். பக்தியோடு என்னை இணைத்துக் கொள்வது என்னது? பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்தை பத்தி புறா முன்பே நான் என்ன பண்ணிட்டேன்? உக்தக, நான் நிறைய உனக்கு சொல்லிட்டேன். இந்த உத்தவ கீதையிலேயே பல இடத்துல நான் பக்தியை பத்தி நான் என்ன பண்ணிட்டேன்? உனக்கு நான் சொல்லிட்டேனே இல்ல, உக்தக சொல்லி இருக்கேன். அனக கூப்பிடுறாரு, பாவமற்றவனே. அனகனா பாவமற்றவனே. தே உனக்கு. இந்த இடத்துல அனகங்கிறது கூப்பிடுற, உத்தவனை கூப்பிடுற வேர்டு. பாப்பமற்றவனே, பாப்பத்தை எல்லாம் ஷயம் பண்ணவனே அப்படின்னு அர்த்தம். தே உனக்கு பிரியமானாய. எப்படிப்பட்ட நீ? பிரியமான உனக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியமானவன் நீ. உத்தவா, எனக்கு நீ ரொம்ப பிடிச்சவன். பிரியமானாய, பிரியமானவனே. தே உனக்கு. எப்ப? பக்தி யோக புறாய உக்த. முன்னாலே நான் சொல்லிட்டேன். பிரியமானவனே, உனக்கு நான் பக்தி யோகத்தை, பக்தியோடு உன்னை எப்படி இணைத்துக் கொள்வது என்பதை, ஏன்னா ஞானத்துக்கு பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால உனக்கு நான் பக்தி யோகத்தை பத்தி புறாயேவ உக்தக முன்னாலே சொல்லிட்டேன். பிரியமானவனே, புனகச்ச கதையிஷ்யாமி. செகண்ட் லைன் புனக, மீண்டும்
உனக்கு நான் என்ன பண்றேன், கதையிஷ்யாம் சொல்றேன். நீ மீண்டும் கேட்டிருக்கிற, நான் மீண்டும் சொல்றேன். இதுல ஒன்னும் அப்ஜெக்ஷன். முதலே சொல்லிட்டேன், திருப்பி திருப்பி எத்தனை சொல்றது, அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. கேட்டா போதும். குருவனோட ஆசை அதுதான். கேட்கணும், சொல்லணும், கேட்கணும். அதுதான் வெளிப்படுது பாருங்க. என்ன சொல்றாரு, சலிச்சுக்கிறாரு என்ன? ஏன்னா இந்த பக்தியை பத்தி இது வரைக்கும் நம்ம எவ்வளவு பேத்திருப்போம். உத்தவகீதை நாம படிச்ச வரைக்கும் எவ்வளவு தடவை பக்தியை பத்தி பேசியிருக்காரு. இப்ப என்ன சொல்லல, எத்தனை தடவை அவங்க சொல்றது? ஒரு தடவை சொன்னா தெரியாது, சும்மா சும்மா. ரெண்டாவது தடவை கேட்டா சொன்னேன், மூணாவது தடவை கேட்ட சும்மா சும்மா அதே கேட்க சலிச்சுக்கிட்டாரா? தட் இண்டிகேட்ஸ் வாட்? குருவானவர் சிஷ்யன் கேள்வி கேட்பதனால எக்காரணத்தை கொண்டும் டென்ஷனு கோபம் வராது. கேட்கணும்னு ஆசைப்படுறவர் தான் குரு. அதே மாதிரி அது வெளிப்படுது பாருங்க. புனகச்ச கதையிஷ்யாமி, நார்மலா சொல்ல, உனக்கு திருப்பியும் நான் கதையிஷ்யாமி, நான் கூறுகிறேன். நீ எத்தனை தடவை வேணா கேளு, சலிக்காமல் அத்தனை தடவை சொல்லி கொடுக்குறது பேரு தான் குருவே. மத் பக்தக, நீ என்னுடைய பக்தன். காரணம் பரம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மத் பக்தக பரம், இது நாம கதையிஷ்யாமி ஏன் சொல்றேன் அப்படின்னா, புனகச்ச கதையிஷ்யாமி காரணம். ஏன், என்ன காரணம் கேட்டீங்கன்னா, மத் பக்தேகே பரம். என்ன காரணம்? புனகனத்தி மீண்டும் மீண்டும் கூறுவதற்கு காரணம் மேல ஜாயின் பண்ணிக்கலாம். நீ பிரியமானவன், முதலே சொல்லிட்டேன், ஆனாலும் திருப்பி சொல்றேன், நீ எனக்கு பிரியமானவன், காரணம் எடுத்துக்கலாம். ரெண்டு வேர்டு பிரிக்கணும். மத் பக்தேன்னு ஒரு வேர்டுனா என்ன விசாரம் பண்ணணும், பரம்னா என்ன. பக்தியில இப்ப ரெண்டு விதமான பக்தி சொல்றார், இன்டைரக்டா சொல்ற, ரெண்டு வேர்டு யூஸ் பண்றார். ரெண்டு பக்தியும் உனக்கு முதலே சொல்லிட்டேங்கிறார். என்ன பக்தி முதல்ல? மத் பக்தேகனா சாதன பக்தி. மத் பக்தேகங்கிறது சாதன பக்தி, பரம்ங்கிறது சாத்திய பக்தி. சாதன பக்தின்னு என்ன, சாத்திய பக்தின்னு என்ன? கொஞ்சமாவது பக்தி இருந்தா தான் அந்த நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் பக்தி செலுத்தி அந்த பக்தி என்ன பண்ணிக்கிறோம், அதிகம் பண்ண முடியும். எப்படி பணத்தை போட்டுதான் பணத்தை பெருக்கிறோமோ பிசினஸ்ல, அதே போல பக்தி நமக்குள்ள கொஞ்சமாவது இருக்கும்போது குவாலிட்டி டைம் குவான்டிட்டி டைம் கொடுத்து, கேட்டாந்த வாழ இருக்கிற பக்தி. இப்போ கேட்டாந்த வாழ் பக்தின்னு என்ன, கஷ்டம் வரும்போது ஐயோ கஷ்டம், இறைவா கஷ்டத்தை கொடுத்துட்டியே, நீ இருக்கிறியா இல்லையா, நல்லது வரும்போது இறைவா நீ கொடுத்துட்ட, ஓ நீ இருக்கிற. சோ இதுக்கு பேர் என்ன, கேட்டாந்த வாழ் பக்தி. சில சமயம் பார்த்தா பக்தி இருக்கமா இருக்கும், சில சமயம் பார்த்தா ஒரு கடவுள் மேலே வெறுப்பு வரமா இருக்கும், என்னத்தை காமி கும்பிட்டு என்னத்தை பண்ணது. இந்த மாதிரி ஒரு பக்தி இருக்கும்போது அதை ஸ்திரம் பண்ணுவதற்கு என்ன பண்ண முடியும், குவாலிட்டி டைம் குவான்டிட்டி டைம் பக்தி செலுத்தினாதான் அது என்ன ஆகும், சாத்திய பக்தியாக மாறும். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. சாதன பக்திய சாத்திய பக்தியாக மாற்றுவதற்கு என்ன பண்ணணும், ஸ்ரத்தா அமிர்த கதாயாம் மே சஸ்வத்மத் அனுகீர்த்தனம் பரிநிஷ்டாச்ச பூஜாயாம் ஸ்துதிபிஹி ஸ்தவனம் மம. எப்படி சாதன பக்திய சாத்திய பக்தியாக மாற்றுவது, என்னென்ன வழிகள் இருக்கு. நான் வேதாந்தம் படிக்க வந்துட்டேன், நிறைய வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுறது, இனிமேல் எதுக்கு பக்தி, கிளாஸ ஒழுங்கா படிச்சு கவனிச்சு அத மனசுல புரிச்சுக்கிட்டா பத்தாதா? கண்டிப்பா பத்தாது. என்ன பண்ணணுங்கிறாரு, சாதன பக்தி தான் சொல்றாரு. சாதன பக்திய சொல்றார். என் மீது முழுமையான ஒரு நிச்சயமான பக்தி சாத்திய பக்தி. அந்த சாதன பக்தி எதை வச்சு நீ பக்தியை வளர்த்திக்கலாம், உனக்குள்ள பக்தி குறைவா இருக்குன்னு உனக்கு தோணுச்சுன்னா எப்படி வளர்த்திக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தா அமிர்த கதாயாம். அமிர்த கதாயாம்னா, கதைனா இறைவனை பற்றிய கதைகளில் ஸ்ரத்தா, கேட்பதில் விருப்பம் கொள். இறைவனை பற்றிய புராணங்கள் அங்கதான் ஆரம்பிக்கிறோம். இறைவனை பற்றிய கதைகளை கேட்பதில் விருப்பம் கொள். அமிர்த கதா சாதாரணதுல மேலான அமிர்தம் என்ன, மேலான கதை, இறைவனை பற்றிய மேலான கதைகள்.
பற்றி கேட்பதில் விருப்பம் கொள். இங்க விசாரம்லாம் பண்ணக்கூடாது. கண்ணப்ப நாயனார் கண்ணை கொடுத்தாரு, அவர் உடனே கறி சாப்பிட்டாரு, இந்த மாதிரி அங்க விசாரத்துக்குள்ள போகக்கூடாது. இங்க விசாரம் என்பது கிடையாது, அவருடைய பக்தி பார்க்கணும். புராணங்களை போய் என்ன பண்ணிட்டு கூடாது, விசாரம் செய்யக்கூடாது. விசாரம் அங்கு முக்கியம் அல்ல. அங்கு எதுக்கு புராணங்கள்ங்கிறது, எதற்கு? பக்தியை கொடுப்பதற்காக, அதாவது சாதன பக்தியை வளர்த்தி கொள்வதற்காக புராணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க போய் விசாரம் செய்து கொண்டிருக்க கூடாது. கண்ணப்பனர் எப்படி ரத்தம் வந்தது, இதெல்லாம் இங்க கேள்விகள்ங்கிற இடத்துல கேட்க மாட்டாங்க. எது வேதாந்தத்துல கேள்விகளு கேள்விகளு கேள்விகளுங்கிற நாமளும் இங்க கேட்க மாட்டோம். ஆனா அங்க போய் உட்காந்துக்கிட்டு அது ஏன் அப்படி நடந்தது, இது ஏன் அப்படி நடந்ததுன்னா அது கதை, மேலான கதை. பக்தியை வளர்த்தி கொள்வதற்காக வியாசரால் தொகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது புராணங்கள். அங்க போய் என்ன பண்ணிட்டு கூடாது, விசாரம் செய்யக்கூடாது. அது பக்தியை வளர்த்து கொள்வதற்காக புராணங்கள், கதைகள், இதிகாசங்கள் நமக்கு இருக்கிறது. ஜகத்து மித்யாவா அப்படிங்கிற விசாரத்தை அங்க போய் மேற்கொள்ளக்கூடாது. புராணங்களில் பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யாக்கெல்லாம் போக கூடாது. இருக்கிற கதையை கேட்டு என்ஜாய் பண்ணி அதை குவாலிட்டி டைம் குவான்டிட்டி டைம் கொடுக்கணும்ட்டோம். அப்ப இதெல்லாம் என்னது, புராணங்கள் படிக்கும் போது யூ ஆர் கிவிங் டைம் டு உங்களுடைய பக்தியை வளர்த்தி கொள்வதற்காக நம் புராணங்கள் படிக்கிறோம், அவ்வளவுதான். அங்க என்ன பண்ணக்கூடாது, விசாரம் செய்ய கூடாது. அடுத்தது, இறைவனை பற்றிய கதைகளை கேட்பதில் விருப்பம். அதான் சொன்ன, கேட்பதில் தான் சொல்றார். ஸ்ரத்தான அந்த இடத்துல கேட்பது, நாட்டு விசாரம். மேல என்னுடைய, மேலான மேங்கிறவருக்கு என்னுடைய அமிர்தம்னா மேலான கதைகளை கேட்பதில் ஸ்ரத்தா. ஸ்ரத்தான அந்த இடத்துல கேட்பதில் விருப்பம். அடுத்தது சஸ்வத்து, மத்து அணுகீர்த்தனம். சஸ்வத்னா எப்பொழுதும், என்னுடைய மத்து, சஸ்வத்து எப்பொழுதும், மத்து என்னுடைய, என்னுடைய அணு கீர்த்தனம், என்னுடைய தத்துவங்களை பகிர்ந்து கொள்ளுதல். ஃபர்ஸ்ட் கதைகளை கேட்டல், அப்புறம் என்னுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ளுதல். பகிர்ந்து கொள்ளுதல், ஷேரிங். முதல்ல கேட்கறது, கதைகளை கேட்டல், அப்புறம் ஷேரிங் வச்சுக்கலாம். அதை மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க. கதைகளை ஷேர் பண்றது, தத்துவங்களை இந்த இடத்துல விசாரத்துக்கு போயிடக்கூடாது. கேட்ட கதைய மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றது, அதை பத்தி சொல்றது, குழந்தைகளுக்கு, வீட்டுல இருக்கவங்களுக்கு, மத்தவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு. ஷேரிங் அர்த்தம் இந்த இடத்துல. அணுகீர்த்தனம்னா ஷேரிங். 2. 3வது என்ன சொல்றாரு, பரிநிஷ்டாச்ச பூஜாயா. பரிநிஷ்டானாங்க நிஷ்டை, பரிநிஷ்டாங்கிற எதுல, பூஜை. பூஜையை தொடர்ந்து வித் கமிட்மெண்ட். பூஜை எப்படி பண்ணணும், வித் கமிட்மெண்ட். பூஜை பண்ணுங்கிற, கண்டிப்பா ஒரு ஆளும் என்ன பண்ணணும், அவங்கவுங்க லெவலுக்காவது நம்ம பூஜை செய்து ஆக வேண்டுங்கிற. தொடர்ந்து, அது எப்படி சொல்றாரு, பரிநிஷ்டானா கமிட்மெண்டோட, ஒரு டெடிகேஷனோட, ஒரு கமிட்மெண்டோட பூஜையை தொடர்ந்து செய்து வர வேண்டும். பூஜாயா, ஒரு விரதமாக எடுத்து பூஜையை தொடர்ந்து வீட்டில் செய்து வர வேண்டும். யார் சொல்றா, கிருஷ்ண சொல்ற. வீட்டுல பூஜை டெய்லி நடக்கணும். ஸ்துதிபிஹி ஸ்தவனம் மம. ஸ்துதிபிகினா ஸ்லோகங்கள் வீட்டுல படிக்கணும். ஸ்துதிபிகி ஸ்லோகங்கள் மூலம், ஸ்தவனம் புகழ்கின்ற, ஸ்தோத்திரம் செய்யறது. ஸ்தோத்திரம் செய்யறன்னு சொல்ல பாத்தீங்களா, அது என்னை பற்றி புகழ் மனிதர், அதாவது மகான்கள் எழுதிய என்னை பற்றிய ஸ்லோகங்களை படித்தல். இப்ப சகஸ்ரநாமம், அங்க என்னது, படித்தல்.
பூஜை பண்றது, சாண்டிங் ரெண்டு. இப்ப என்ன ரெண்டு சொன்ன என்னது? டெய்லி பூஜை பண்ணணும், டெய்லி சாண்ட் பண்ணணும். இப்படின்னு யார் சொல்றா? நான் சொல்லணும், நான் சொல்லவே இல்லை. நிறைய பேரு என்னங்க எப்ப பார்த்தாலும் 3 மணிக்கு கிளாஸ போட்டு சாண்ட் பண்ணுங்கிறீங்க, அதை வேற படிச்சியாங்க, ரெக்கார்ட் பண்ணியாங்க, அனுப்பிச்சிங்கிறீங்க, அனுப்புங்கிறீங்க. வீட்டுல வேற அந்த வேலை இந்த வேலை இருக்குது, நாங்க இதை பண்றதா அதை பண்றதான்னு எங்களுக்கு தெரியல. எனக்கு தெரியாது. இறைவன் சொல்லிட்டாரு, அருணாச்சலம் செய்யறாரு, அவ்வளவுதான். அங்க அதுக்கு மேல எல்லாம் இங்க ஒண்ணும் கிடையாது. அவர் சொல்லிட்டாரு, தினம் பூஜை பண்ணணும், பண்ணியாச்சு. தினம் சாண்ட் பண்ணு, பண்ணியாச்சு, அவ்வளவுதான். யாராவது கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து கேக்குறீங்களா, சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கணும். ஆனா சொல்லி கொடுத்து எப்படி இருக்கணும்? கரெக்டா ஃபாலோ பண்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். வைரத்தை ஈரோல வச்சு பூட்டணும், அப்படியே ரோட்ல எடுத்து தெரிக்க கூடாது. வரங்கு போறவங்களுக்கு எல்லாம் வைரத்தை எடுத்து ரோட்ல தெரிக்குமா என்ன? இது வைரம். வைரக்கல்லுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்குறவன். என்னோட வார்த்தைகள் வைரத்தை, வைரமெல்லாம் சுச்சு பீஸ். அதுக்கு நாம வேல்யூ கொடுக்கறதுனால அதுக்கு வேல்யூ இருக்குது. உலக மக்கள் எல்லாரும் ஒரு நாளைக்கு வைரத்துக்கு மதிப்பை தூக்கி போட்டாங்க, ரோட்ல எல்லாரும் தூக்கி போட்டா மதிப்பை இழந்து விடும். அது ஒரு சாதாரண ஸ்டோன், அவ்வளவுதான். அதுக்கு நாம மதிப்பு ஏற்றி வச்சிருக்கிறோம். மனிதர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட மதிப்பு தான் வைரத்துக்கு இருக்குது. ஆனா இறைவனுக்கு நாம ஏற்றி வைக்கிறதுனால மதிப்பு இல்லை. அவருக்கு உண்டான மதிப்பில் அவர் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். உண்மையான வைரம் இறைவன் தான். இது மனிதர்கள் ஏற்றி வைத்த மதிப்பு கொடுத்து வச்சிருக்கிற வைரம். இதைக்கே நம்ம இவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கிறோமே. வாட் அபவுட் பகவான்ஸ் வேர்ட்ஸ்? இதை சொல்றாரு, பூஜை பண்ணிதான் ஆகணும். எப்போ? எதுக்கு? சாதன பக்தி. இதெல்லாம் இருந்தாத்தான் நீ எங்க போக முடியும்? சாத்திய பக்திக்கு போகணும்னா, இறைவனை சாத்தியம்னு என்னங்க? இறைவனை அடைதல் தான் சாத்தியம். அவ்வளவுதான். திங்க் பண்ணி பாருங்க. இறைவனை அடைதல் என்னது? சாத்திய பக்தி. இறைவன் சாத்தியம்னு என்ன? சித்தர். இறைவன் எனக்கு சித்தமாயிட்டார்னு என்ன? இறைவனை பற்றி ஞானம் ஏற்பட்டுச்சுன்னா இறைவனை பற்றி நான் சித்தி அடைஞ்சிட்டேன். அப்ப அதுக்கு என்ன வேணும்? சாதன பக்தி. அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே அந்த ஆட்டிடியூட் வந்து, சிறு வயதிலிருந்து கண்ணுக்கு தெரியாத விஷயமாக இறைவன் இருப்பதால், காதில் கேட்க முடியாத விஷயமாக இறைவன் இருப்பதால், பக்திங்கிறது கம்மியாத்தான் இருக்கும். ஜென்ரலாவே ஒரு கஷ்டம் வரும்போது ஹெல்ப் பண்றதுக்கு வரல இறைவன், அப்படிங்க நம்ம கேட்கறத இறைவன் கொடுக்கல அப்படிங்கும் போது என்ன ஆகும்? அந்த பக்தி கொஞ்சம் வர்றது கஷ்டம். அப்ப என்ன பண்ணணும்? ஃபேக் இட் மேக் இட். அதுதான். திருப்பி திருப்பி அந்த இறைவனுக்கு உண்டான விஷயங்கள், பஜன்கள் சொல்லி கொடுக்கறது, குழந்தைகளுக்கு பூஜை பண்ணி கொடுக்கறது, பூஜை பண்றது, பஜன் பண்றது, கோயில்களுக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள், அதை பத்தி நிறைய சிந்தனைகள் கொடுக்க 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 ஃபேக் இட் மேக் இட் தான். அந்த ஆட்டிடியூட் என்ன ஆகும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்திங்கிறது உள்ள வளரும். அதற்காகத்தான் நம்ம மகான்கள் இவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் நம்மளுதுல, இதை பண்ணு, அதை பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அதை பண்ணாத, இதை பண்ணாத, இத்தனை சொல்லி வச்சிருக்காங்கன்னா அந்த பக்தியை உள்ள கல்டிவேட் பண்றாங்க. எல்லாத்துக்குள்ளயும் பக்தி இருக்கு, பட் அது எங்க இருக்கும்? மறைந்து இருக்கும். சோ இதெல்லாம் என்ன பண்ணணும்? டிசிப்ளின்ஸ். யூ ஷுட் ஃபாலோ ஆல் த டிசிப்ளின். ஸ்ரத்தா அமிர்த கதாயாமே சஸ்வத் மத அனுகீர்த்தனம். கேட்கணும், கதைகளை ஸ்ரத்தையாக கேட்கணும், அது மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கணும், பூஜை பண்றது, ஸ்தோத்திரம் படிக்கிறது. இந்த 4 விஷயங்களை சொல்றார். இந்த 4 பண்ண பண்ண உனக்குள் பக்தியனாகும். சாதன பக்தியை வளர்த்திக் கொள்வதற்கு 4 முறைகளை இறைவன் இந்த ஸ்லோகத்தில் கொடுத்தார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.